யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, நீர் எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு தேவையான மன்னாவை, தேவையான ஆகாரத்தை உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு தாரும். நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறோம். ஆசீர்வதியும், ஆகாரத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் தேவன் நம்மை சந்தோஷமாக இருப்பதற்காக படைத்திருக்கிறார். பொதுவாக இந்த உலக வாழ்க்கையில் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணுன்னு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? கிறிஸ்துவுக்காக வாழணும்னு சொன்னால் சொல்கிறது எல்லாமே புரிஞ்சாதான் கீழ்ப்படியணும்னு கிடையாது, புரியாட்டாலும் கீழ்ப்படியணும். புரிஞ்சாதான். நீங்களாம் சொல்ல மாட்டீங்களே, ஃபஸ்ட்டு எனக்கு ஓட்டு போடுங்க, அல்லேலூயா, ஆமீன் சொன்னீங்கன்னா ஓட்டு போடுறீங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. புரிஞ்சாதான் கீழ்ப்படியணும் கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு குருவி போய் முட்டையை வச்சு குஞ்சு பொறிக்குது. 3 நாள் கழிச்சு தான் அது கண்ணை திறக்கும். தாய் பறவை வருது, அந்த செட்டையின் சத்தம் கேட்ட உடனே குஞ்சுக்கெல்லாம் என்ன செய்யுது? வாயை திறந்து அம்மாவை இன்னும் பார்க்கல, அம்மா என்ன சாப்பாடு கொண்டு வராங்கன்னு தெரியாது, தெரியாததுக்கு அது கீழ்ப்படுகிறனால்தான் வளருது. அல்லேலூயா. அதே போல் தெரியுதோ தெரியலையோ கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் வளர்ச்சியை கொண்டு வருவார். இன்றைக்கி என்ன பிரசங்கம்னா, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் பரிசுத்த பவுல் 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சில விஷயத்தை நம்ம கவனிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயான்னு சொன்னால் 10 பேர் மட்டும் சொல்லிவிட்டு மீதி பேர்லாம் அப்படியே இருக்கக்கூடாது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 18லேருந்து. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அறிந்து அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகும், கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்னன்னா பைத்தியம். தலைப்பு என்ன? சத்தமாக சொல்லுங்க, பைத்தியம். சரி, இந்த பைத்தியத்தை பற்றி தான் இந்த பொண்ணு பாருங்க, சின்ன குழந்தை சிரிக்குது பாருங்க. அல்லேலூயா. பைத்தியம்னு சொன்னாலே என்ன வருது? சிரிப்பு வருது. கவனிங்க, நமக்கும் வருது. இதில் 2 பைத்தியம் இருக்குது. 2 பைத்தியம். ஒன்று உலக பைத்தியம், இன்னொன்று தேவ பைத்தியம். மேட் ஃபார் காட், மேட் ஃபார் த வேர்ல்ட். இப்போ பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்படுவதற்காக உலகத்திலே, ஞானத்திலே, கல்வியிலே, அனுபவத்தில் பயங்கரமான மனுஷன்.
அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்க கொள்ளக்கூடாது, ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறாரு? உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்குது. ஆனால் எப்படி ஆண்டவர் விசுவாசிகளை காப்பாற்றுகிறாரு? 21ஆம் வசனம், எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். தேவனை தேடுகிறார்கள் உலக மக்கள். எதனாலே? சுய ஞானத்தினாலே. சுய ஞானத்தினாலே கடவுளை தேடி 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 தேடிக்கொண்டிருக்கிறார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை. நன்றாய் கவனிங்கள். பரிசுத்த பவுல் எழுதுகிறார். அவர் அந்த காலத்து ஐஏஎஸ், சாதாரணமானவர் கிடையாது, பெரும் படிப்பாளி. கமாலியலுடைய பாதத்தில் படித்தவர், யூத ரபிமார்களுடைய பாதத்தில் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர், ஆதியாம் யாத்ரா லேவியராக என்னாகும் உபாகம் 5 புத்தகத்தை மனப்பாடமாய் சொல்லக்கூடியவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர். அவ்வளோ பெரிய மனுஷன் எழுதுகிறாரு, உலகம் தேவனை சுயஞானத்தில் தேடி கண்டுபிடிக்க முடியாது இருக்கிற பட்சத்தில் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. எப்படி தோன்ற பிரசங்கம்? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. இயேசு ரட்சிக்கிறார். எங்கப்பா ரட்சிக்கிறாரு? உலகம் கேட்கும். ஒரே வார்த்தை, இயேசு ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறாரா? ரட்சிப்பார், நிச்சயமாக ரட்சிக்கிறார் தான். இயேசு நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். இயேசு விடுவிக்கிறாரா? விடுவிக்கிறார். இயேசு சுகம் கொடுக்கிறாரா? சுகம் கொடுக்கிறார். இதெல்லாம் எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா புரியாது. அல்லேலூயா. எப்படி தோன்றுதான் பிரசங்கம்? பவுல் பண்ண பிரசங்கம் பைத்தியமாக தோன்ற பிரசங்கத்தினால விசுவாசிகள்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ நான் நின்று பேசுகிறேன்னா ஒரு விதத்தில் தேவனுடைய பார்வையில் தேவனுக்காக ஒரு பைத்தியம்தான். இப்போ பைத்தியம் பேசுது, யார் கேட்குறது? இப்போ பேசுறது யாரு தான்? பைத்தியம்தான். எதுக்கு பைத்தியம்னா தேவனுக்கு ஒரு பைத்தியம். இந்த பைத்தியத்துக்கு பைபிளை தவிர வேற ஒன்றும் புரியாது. அதில் என்ன சொன்னாலும் வளரிட்டு கிடக்கும். அதை கேட்குறவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அதை கேள்வி கேட்குறவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க, அதை சந்தேகப்படுறவங்க ஆசீர்வதிக்க மாட்டாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. இன்னும் பைத்தியத்தை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். 23ஆம் வசனம் பாருங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாகும் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார். கிரேக்கர் ஞானத்தில் சிறந்தவங்க, அறிவு ஞானம் பயங்கரம். என்ன கிரேக்கருக்குன்னா, ஐயோ சிலுவையில் ஒரு ஆள் செத்து போயிட்டாரு, அவர் போய் ரசிக்கிறாரா? அவரையே அவர் ரசிக்கல, இவர் நம்மளெல்லாம் ரசிக்க போகிறாரா? அறிவு வேலை செய்யுது. பைபிளை எடுக்கல அறிவு வேலை செஞ்சதுன்னா ஒன்றுமே வேலை செய்யாது உங்கள் வாழ்க்கையில். ஆவி வேலை செஞ்சதுன்னா எல்லாமே வேலை செய்யும் உங்கள் வாழ்க்கையில். அதனால இந்த புக்கு சாதாரணமானது கிடையாது. இது அறிவை சார்ந்து படிக்கிற புரிந்து கொள்ளுகிற புத்தகம் கிடையாது. இது ஆவியில் புரிந்து கொண்டு கீழ்ப்படுகிற வேண்டிய புத்தகம். அல்லேலூயா. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அவர் கிரேக்கருக்கு பைத்தியமாய் தோன்றுகிறார். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய 18ஆம் வசனத்தில் போட்டிருக்கு இல்லையா, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு. என்னடா சிலுவையில் ஒருத்தர் தொங்கினாரு குற்றவாளி போல, அவரு போய் ரட்சிக்கிறாரா, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாரா, பரலோகம் கொடுக்குறாரா? இதெல்லாம் பைத்தியக்காரத்தன்மை இல்லை. நீங்கள் என்னைக்கு அறிவை வச்சு பைபிளை திறக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய அகக்கண் மூடி தான் இருக்கும். என்னைக்கு ஆவியானவர் தொண்டை கொண்டு பைபிளை திறக்கிறீங்களோ அப்போ பைத்தியமாக தோன்ற வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் ஆமீன் சொல்லணும். இதுக்கெல்லாம் ஆமீன்லாம் கேட்டு வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, அப்போ உலக பைத்தியத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஞானி எங்கே?
ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? உலக ஞானத்தை தேவன் என்னவா மாத்திட்டாரு? அவங்க என்ன நினைச்சாங்க? இயேசுவா கொண்டுட்டாங்கப்பா, பாவம். எங்க வச்சாங்க? கல்லறையில் வச்சுட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிறந்தார், இறந்தார், முடிஞ்சு போச்சு. சிலுவையை பற்றிய உபதேசத்தை சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு பைத்தியமாக தான் தெரியும். இப்போ இயேசு உயிர்த்தார் என்ற அந்த நிகழ்ச்சி தான் கிறிஸ்துவத்தை மாற்றியது. ஹல்லேலூயா. இதுதான் பைத்தியமாக இருக்குது. சிலுவையை பற்றிய உபதேசம் யாருக்கு பைத்தியமாக இருக்குதா? நீங்கள் பைபிளை ஆவியில் உணராத அறிவில் படிச்சிங்கன்னா கெட்டு போயிடுவீங்க. ஹல்லேலூயா. எப்படி படிக்கணும்? இப்போ மீன் எதுக்குள்ளே வாழுது? தூக்கி மேலே போடுங்க. நீங்கள் ஆவியில் வசனத்துக்குள்ளே போய் வாழுங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் அறிவில் கொண்டு போய் வசனத்தை போடுங்க, ஆவி செத்து போயிடும், பிரயோஜனமே இருக்காது. நான் இன்னைக்கு என்னன்னா, அறிவு பெருத்து போச்சு, ஆவி அனல் இல்லாமல் அவிஞ்சு போச்சு. அதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய கஷ்டகாலம், போராட்டம். இங்கே கவனிங்க, ஏசாயா 44:25, நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்முடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நீங்கள் அறிவை வச்சு பைபிள் படிச்சிங்கன்னா அவங்கள அறிவு பைத்தியமாக போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் புரிய மாட்டுது பாஸ்டர், அதனால தான் படிக்க சொல்கிறோம். மறுபடி புரியல, மறுபடி படிங்க. அதனுடைய ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பக்கத்தில் வச்சுக்குங்க. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் கூட இருந்தார்னா உங்களுடைய ஆவியில் வசனங்களை, வெளிப்பாடுகளை கொடுப்பார். அப்போ தேவன் உலகத்தின் அறிவை பைத்தியமாக்க பண்ணுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்துகிறார். நீங்கள் உங்களுக்கு அறிவு வளர வளர தாழ்மை வளரணும். அப்போ தான் அந்த அறிவுனால் பிரயோஜனம் ஏற்படும். அறிவு வளரும்போது பெருமை வந்துச்சுன்னா வீழ்ச்சி தான் ஏற்படும். அப்போ அந்த வீழ்ச்சியிலேருந்து மீட்சி அடையணும்னு சொன்னாக்கா தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். இயேசு அதனால தான் தாழ்மை கீழ்ப்படுதல கடைசி வரைக்கும் பிடிச்சார், தடுமாறி விழுந்துடக்கூடாதுன்னு. எது நீங்கள் தெரிஞ்சாலும் சரி, உங்களுக்கு மேலே தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. அப்போ தாழ்மையாக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தர் கிருபையை கொடுப்பாரு. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கவனிங்க. பிரசங்கி 1:7, ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதீனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன், இதுவும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று கண்டேன். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தை அறிகிறதற்கும். பைத்தியத்தை கண்டுபிடிக்கணும். என்ன பைத்தியம்? நீங்கள் மென்டல் ஹெல்த் ஆஸ்பத்திரியில் போனீங்கன்னா இந்த பைத்தியம் என்ன வகையரா, இவங்களுக்கு இந்த மென்டல் டிசார்டர் எதனால் வந்தது அதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலத்தில் சாலமோன் அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். பைத்தியத்தை கண்டுபிடிக்கணும், எதனால் வருது, எப்படி வருது. அவர் ஞானி இல்லை, அதனால் மனசை கொஞ்சம் செலுத்தி பார்த்து கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளராக நீங்கள் எந்த வித பைத்தியத்தில் இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடியுங்கள். அறிவுக்கு பைத்தியமா, சினிமாவுக்கு பைத்தியமா, நகைக்கு பைத்தியமா, ஆடைக்கு பைத்தியமா, அலங்காரத்துக்கு பைத்தியமா, உலகத்துக்கு பைத்தியமா, இல்லை சாப்பாட்டுக்கு பைத்தியமா, பணத்துக்கு பைத்தியமா? ஏதோ ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கும். அந்த பைத்தியத்தெல்லாம் உங்களை விட்டு நீக்கிற வைத்தியம்தான் வசனம். அல்லேலூயா. இப்போ என்ன ஆண்டவர் கொடுத்துட்ருக்காரு? பைத்தியத்துக்கெல்லாம் வைத்தியம் கொடுத்துட்ருக்காரு. ஆமீன் சொன்னீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. சொல்ல மாட்டீங்க ஆமீன், அப்படிலாம் சொல் ஆமீன் அப்படி சொல்லணும், அப்போ தான் பஞ்சா பறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஞானி மூலமாக எழுதியிருக்கார், பைத்தியத்தை கண்டுபிடிக்கணும். we must find out what kind of mad I am. நான் எப்போ எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வசனம் சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு பைத்தியம்? வசனத்துக்கு பைத்தியம். நீங்கள் எதுக்கு பைத்தியம்? ஒருத்தர் பாட்டியை பாடிட்டு போயிருக்கார், ஜஸ்டின் பிரபாகர் அப்படின்றவர்.
நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலோ வீண் வாழ்வுக்காக உலகை எதிர்த்து வெறுத்து தள்ளிடு. நகையில பைத்தியம், உடையிலே பைத்தியம், சாராயத்துக்கு பைத்தியம், நீ எதுக்கு பைத்தியம்? நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலோ வீண் வாழ்வுக்காக உலகை எதிர்த்து வெறுத்து தள்ளிடு. பெரிய பாட்டு, நீங்கள் நெட்டில் போய் பார்த்து கேட்டுக்குங்க. அடுத்த வசனத்துக்கு போகலாம். பிரசங்கி 1:18 கவனிங்கள். அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்புண்டு. அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்புண்டு. அறிவு பெருத்தவன், அட போச்சுடா, என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு ஞானி. அறிவு தான் இன்னைக்கு பெருக்கம். தானியேல் சொல்றாரு, கடைசி நாட்கள் அறிவு பெருகி போகும். அங்கும் இங்கும் மக்கள் ஓடி தேடுவார்கள், கண்டுபிடிப்பார்கள். எல்லா கண்டுபிடிப்பும் வந்துடுது. இப்ப என்ன சொல்றாரு? அதிக ஞானத்தினால் அதிக சலிப்புண்டு. அறிவு பெருத்தவன். இப்ப அறிவு வேணுமா? ஆண்டவருடைய பற்றிய அந்த வசனம் வேணுமா? வசனம் இருந்தால் நோய் பெருகாது. நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்ப வசனத்தினால ஆரோக்கியம் வருகிறது, அறிவுனால என்ன வருது? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றையே யோசனை பண்ணி அப்படியே உக்காந்துருங்க, என்ன பிடிச்சிரும். இந்த சயின்டிஸ்ட்லாம் லேபில் ஒர்க் பண்ணுவாங்க. லேபில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் படிக்கக்குள்ள ஒரு ஆசிரியர் வந்து லேபில் வந்து சயின்ஸு டீச்சர் ரொம்ப அதிகமாக வேலை செய்வார். பார்த்தீங்கன்னா காது கேட்காதுன்னு உண்மையான காது கேட்காது இல்லை, அவர் வந்து ஆராய்ச்சியிலேயே யோசிச்சுக்கிட்டே இருப்பார். யாராவது கூப்பிட்டாங்கன்னா காது கேட்காது. ஏன்னா மனசுக்குள்ளே எதில் போயிடுச்சு? அந்த ஆராய்ச்சியில் போயிடுச்சு. சயின்டிஸ்டுக்கெலாம் காது கேட்காதுன்னாக்கா இந்த மாதிரி தான் காது கேட்காது. நிறைய பொருட்கள்லாம் தயார் பண்ணுறாங்க, சில சயின்டிஃபிக் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வருது. சரி கவனிங்க, அறிவு வேணும். ஆனால் அறிவினுடைய பெருக்கம் எதில் கொண்டு போய் சேர்க்குது? நோயில் கொண்டு போய் சேர்க்குது. சரி பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பாங்க, கண்ணு ரொம்ப பாதிக்கப்படும், உடல் பாதிக்கப்படும், சாப்பிட முடியாது. அப்போ அறிவை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், அதற்கு மேலாக கர்த்தரை வைக்கணும். அவர் தான் பேரறிவாளன். அல்லேலூயா. அவர் தான் ஞானத்தினுடைய ஊற்றுக்கண். அவரை பிடிச்சிக்கிட்டு அவரை கூட வச்சு படிக்கணும். அப்போ அவருக்கு பைத்தியமாக இருக்கணுமே தவிர இந்த உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கக்கூடாது. அடுத்த வசனத்தை கவனிங்கள். அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் ஞாவு பெருத்தவன். பிரசங்கி 1:25 ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிகேட்டின் ஆகாயமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும். இங்கே என்ன போட்டிருக்கு? புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன். எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிருக்காரு. மனசை பற்றி படிச்சிருக்காரு, ஆன்மாவை பற்றி படிக்கிறாரு, மனசை பற்றி பேசுகிறாரு. பாருங்க, புத்தியில் மயக்கம். புத்தி ஒருத்தனுக்கு மயங்கி போச்சுன்னா அது ஒரு பைத்தியம். சில எப்போ பார்த்தாலும் மொபைல் நோண்டிகிட்டே இருப்பான். டடங் அப்படி ஒரு சவுண்டு, உடனே போய் தோண்டுவான். வந்தால் வந்துட்டு போகுது, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்க மாட்டான். அது ஒரு பைத்தியம். புத்தி மயங்கக்கூடாது, புத்தி தெளிவாக இருக்கணும், தெளிந்த புத்தியாக இருக்கணும். புத்தி மயக்கத்தின் பைத்தியம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். இதை விட்டுறடா, விடவே மாட்டான். இது வேண்டாடா, விடவே மாட்டான். ஏன்னா அவனுடைய புத்தி மயங்கி போச்சு, ஏதோ ஒன்றில் மயங்கி போச்சு. சிலர் கேம்ஸில் போய் மயங்கிடுவாங்க, மொபைல் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ். அது புத்தி மயக்கம், கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளி விட்டுரும். புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறிகிறதுக்கு மனதை செலுத்தினார். இப்படின்னா என்னென்னா, உலகத்தில் நிறையா வகையான பைத்தியம் இருக்குது. அதில் நல்ல பைத்தியம் எதுன்னா கிறிஸ்துவுக்கு பைத்தியமாக இருக்கிறதா நல்ல பைத்தியம்.
கரங்களை தட்டி கொண்டாடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு பைத்தியக்காரன் கூட சேர்ந்தா என்ன ஆகும்? ஒரு பைத்தியக்காரன் கூட சேர்ந்தா என்ன ஆகும்? ஒரு பைத்தியக்காரன் கூட நீங்கள் சேர்ந்து 24 hours இருக்கீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு பைத்தியக்காரன், என் கூட சேர்ந்தா என்ன ஆகும்? எனக்கு என்ன பைத்தியமோ அதான் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் தான் வந்து சேர்றதே கிடையாது. இவனுக்கு 1-2 பைத்தியம் பிடிச்சிருக்கு, ஏகப்பட்ட பைத்தியம் பிடிச்சிருக்கடா. அந்த பைத்தியக்காரனா நம்மளை மாற்றிட போகிறான். நிறைய பேர் பயந்துட்டு வரதே கிடையாது. அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியா 4ஆம் அதிகாரம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். நன்மை செய்யவோ அறிவில்லாதவர்கள். பாருங்கள், நேரடி ஒளிபரப்பு ஆகுதா என்னன்னு தெரியல. நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன், யாருமே வந்து உட்காரல, நானும் மறந்து போயிட்டேன். நல்லா கவனிங்க. நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்னு சொன்னால் தெளிந்த புத்தியெல்லாம் இருக்கணும். இந்த வசனத்தை கவனிங்க. என் ஜனங்களோ, கர்த்தர் நம்மளை பார்த்தா சொல்கிறார், என் ஜனங்களோ எப்படி இருக்கிறாங்க? மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு என்ன இல்லை? புரிந்து கொள்ளுதல் இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள். சார் சொல்ல, நான் நினச்சினா ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன். நான் நினச்சேன்னா அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன். நான் நினச்சா எதுக்கு அறிவாளிங்க? பொல்லாப்பு செய்ய, நல்லது செய்ய. ஏப்பா உங்ககிட்ட தான் காசு இருக்குதே, ஒரு 500 பேருக்கு இன்றைக்கி சாப்பாடு வாங்கி கொடுப்பானா? அவனுக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்வாங்க. ஆனால் பொல்லாப்பு செய்கிறதுக்கு துணிஞ்சு நிற்பாங்க. இது ஒரு பைத்தியம். நல்லா கவனிங்க, அங்கே என்ன போட்டிருக்கு? பொல்லாப்பு செய்ய அவர்கள், நன்மை செய்வார்கள். நன்மை செய்யணுன்ற அறிவு இல்லாமல் தீமை செய்கிறதுக்கு அறிவாளி இருந்து என்ன பிரயோஜனம்? அது உலகத்தினுடைய பைத்தியம். அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. வாசிக்கலாம் 50ஆம் அதிகாரத்தில் எரேமியாவில் 36ஆம் வசனம். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேல் வரும். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேல் வரும். அவர்கள் பைத்தியக்காரராவார்கள். பட்டயம் அதன் பராக்கிரமசாலிகள் மேல் வரும். அவர்கள் கலங்குவார்கள். இப்படி உலகத்துக்கு பைத்தியமாய் இருக்கிறவர்கள், தீமை செய்வதற்கு அறிவாளியாகவும் நன்மை செய்வதற்கு அறிவில்லாதவர்களாக இருக்கிறவர்கள் மீது பட்டயம் வரும் என்று எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறார். நம்மளையும் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. நம்மளை என்ன செய்கிறாரு? எச்சரிக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவனுடைய வசனத்துக்கும் கிறிஸ்துவனுடைய ஆவிக்கும் உண்மையாக இருக்கும்போது அது பைத்தியம் போல தோணும். அதை பற்றி கவலைப்படவே கூடாது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்ம எப்படி நடக்கணும்னா, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நம்ம தெரிஞ்சு தான் கீழ்ப்படின்னு கிடையாது, தெரியாததுக்கும் கீழ்ப்படியலாம். ஆராய்ச்சி பண்ணி தான் நம்பணும்னு கிடையாது. ஆண்டவர் சொன்னால் அப்படியே நம்பலாம். அதுதான் நம்ம கிறிஸ்துவுக்கு சிலுவையை பற்றி உபதேசமே. அப்படி தான் பார்த்து நடக்கிற வாழ்க்கையில், விசுவாசித்து நடக்கிற வாழ்க்கையில் எல்லாத்தையும் விசுவாசிக்கணும். தேவனுடைய வார்த்தை எதெல்லாம் சொல்லுதோ அதை விசுவாசிக்க வேண்டும். 7ஆம் வசனத்தை கவனிங்கள். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடி இராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியம் உள்ளவர்களாக தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாயிருக்க நாடுகிறோம். சரீரத்தில் குடியிருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், சரீரத்தை விட்டு குடி பெயர்ந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அப்படின்னா அந்த உலக வாழ்க்கையில் போய் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழணும். அப்போ இங்கே சுயம் உடையணும், உலக பைத்தியம் தெளியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், சிலர்லாம் விடிய மொபைல் பார்க்குறாங்க, ஆனால் ஆல் நைட் ப்ரேயருக்கு வாங்க அப்படின்னா வரமாட்டாங்க.
தீமை செய்கிறதுக்கு அவங்க அறிவாளிகள், நன்மை செய்கிறதுக்கு அவங்க அறிவு இல்லாதவர்கள். அதிகாலை ஜெபம், உபவாச ஜெபம், கன்வென்ஷன் ஜெபம், ஒரு வேத பாட வகுப்பு, இதையெல்லாம் நம்ம செய்ய முடியும். ஆனால் நமக்கு உலக பைத்தியம் பிடிச்சதுனால அந்த பைத்தியத்துக்குள்ளே மிதக்கிறதுனால வர முடியறதில்ல. அப்போ இந்த நாளில் என்ன செய்யணும்? எல்லா பைத்தியமும் உங்களை விட்டு என்னை விட்டு நீங்கள் தான் ஒழிக்கணும். தேவையில்லாத பைத்தியம் எனக்குள்ளே இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருந்தால் அந்த பைத்தியத்தெல்லாம் வசனத்தை வச்சு வைத்தியம் பார்த்து அனுப்பி விட்டுருணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆமாப்பா, நாங்கள் பைத்தியம்தான்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்னை பற்றி பைத்தியம்னு சொன்னால் நான் சிரிப்பேனா அழுவேனா? கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சிரிக்க தானே செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த பவுலையே பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. இப்போ நம்மளெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன? ஏன்னா வசனத்தை அறிவை வச்சு படிக்கிறவன்லாம் உலக பைத்தியம், வசனத்தை ஆவியானவர் துணை கண்டு படிக்கிறவன்லாம் இயேசுவுக்கு பைத்தியம். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எத்தனை வசனம் வாசித்தேன் நான்? 13. கொஞ்சம் பாதி விட்டுட்டேன்ல. தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். தெளிவாக தான்ப்பா இருக்கிறார் இந்த மனுஷன்னாக்கா உங்களுக்காக தெளிவாக இருக்கிறேன். பைத்தியமாக இருக்கிறேன்னா அது கிறிஸ்துக்கு பைத்தியமாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பைத்தியம் நல்லதா கெட்டதா? இந்த பைத்தியம் நல்லதா கெட்டதா? இப்போ பாருங்கள், ஒரு ஊருக்கு போ அப்படின்னு உங்களை சொன்னால் அட்ரஸ் கொடுக்கணும்ல, ஃபோன் நம்பர் கொடுக்கணும்ல, வழிக்கு காசு கொடுக்கணும்ல, இதெல்லாம் கொடுத்தா தானே போவீங்க. இப்போ ஊருக்கு போப்பான்னு ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு. எந்த ஊருக்குன்னு கேட்கல, எவ்வளோ தூரம்னு கேட்கல, எத்தனை நாள் ஆகுன்னு கேட்கல, கிளம்புனா இருப்பார். அதான் பைத்தியம். அல்லேலூயா. நாமளாக இருந்தால் டீட்டெயில்டு ஸ்டடி எடுப்போம். ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்து நடந்தார் பாருங்க. அவர் நடக்க நடக்க முன்னாடி அவர் ஆண்டவர் போயிட்டே இருக்கிறார், பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறார். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் தாங்க நமக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பைத்தியம் பிடிக்கிறதுக்கெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. படிக்காதவங்களுக்கு இந்த பைத்தியம் பிடிக்கும், நல்லா பிடிக்கும். வேறு பாக்கியம்மா, ரூத்தம்மா, அவங்கெல்லாம் வசனமே பைபிளே படிக்காதவங்க. ஆனால் வசனம் கடன்னு சொல்லி நிறைய பேர்த்த ரட்சிப்புகளை நடத்தியிருக்காங்க. அவங்கெல்லாம் போனால் பரலோகத்தில் போனால் ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். அவங்கெல்லாம் அங்கே போய் எங்கள் தேவதூதன் இருப்பான், விசிட்டர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. தேவதூதன் சொல்லி இவங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அழகாக கூட்டிகிட்டு வருவாங்க, போய் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கவனிங்க. பிழைத்திருக்கிறவர்கள் இனி 14. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். எல்லாருக்காக ஒருத்தர் மரித்தார். அது நம்ப முடியல உலகம், நாம் நம்புகிறோம். அதனால்தான் கிறிஸ்துவனுடைய சீடராக இருக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபொழுதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. இந்த வசனம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் சொல்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக நம்பி கீழ்ப்படுகிற அந்த அனுபவம் வர்றவங்களுக்கு தான் பழையவைகள் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாக இருக்கும். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள். எப்படினில் தேவன் ஞானத்துக்கேற்ற படி உலக 1 கொரிந்தியர் 1:21. எப்படினில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. ஆராய்ச்சியெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க, கீழ்ப்படிங்க, டக்குன்னு மேலே போயிடலாம் ஆசீர்வாதத்தில்.
மேலே போயிடலான்னா பரலோகத்துக்கெல்லாம் உயர்ந்துடலாம், படிப்படியாக உயர்ந்துடலாம். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னா டக்கு 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 டக்குன்னா ப்ரமோஷன் போயிட்டே இருக்கலாம். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. லூக்கா 17:14 கவனிங்க, வாசிங்க. லூக்கா 17:14 டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். அந்த குஷ்டரோகிகளை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள், அந்தபடியே அவர்கள் போகையில். நல்லா கவனிங்க. குஷ்டரோகியில் வந்து இயேசுகிட்ட நிற்கிறாங்க. எதுக்கு வந்து நிற்கிறாங்க? எதுக்கு வந்து நிற்கிறாங்க? சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்க. சுகமாக்கத்துக்காக நிற்கிறாங்க. இயேசு என்ன சொல்கிறாரு? போய் காமிங்கன்றார். ஓ ஜெர்மனியா, தலையில் கை வையா, தடையுடையா, கட்டளை இடையா, பேசுங்கய்யா, ஒன்றுமே சொல்லாமல் எங்கேயா போக சொல்கிறீங்க? கேட்டாங்களா? ஏசு அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு? அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க, 13. ஏசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில். எப்போ சுத்தமானாங்க? எப்போ சுத்தமானாங்க? எப்போ சுத்தமானாங்க? இவங்க அறிவாளியாக இருந்தால் என்ன கேட்டிருக்கணும்? ஐயோ ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஏசு ஐயரே ஜெபம் பண்ணுங்க ஐயரே, சுத்தமான பிறகு கொண்டு போய் காமிச்சிட்டு வரேன். சுத்தமானதான் ஆசாரியன் கொண்டு காமிக்கணும்னு பிரமாணம் சொல்லுது. ஆனால் ஏசு இங்கே பைத்தியக்காரத்தனமாக ஒன்று சொல்கிறார், போய் காமிங்க, போய் காமிங்க. வாசித்து பாருங்கள். லேவியராகும் புஸ்தகம் 14:3 வாசிங்க. லேவியராகும் 14:3 வாசிங்க, உங்களுக்கு புரியும். லேவியராகும் 14:3. ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோயின் குஷ்டவியாதி சுஸ்தமாயிற்று என்று கண்டால். போய் அவன் பார்க்கணும். பாளையத்துக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் இங்கே வந்து கேட்குறாங்க இயேசுக்கிட்ட, ஐயரே எங்களை சுகமாக்குங்க. இயேசு என்ன சொல்கிறாரு? மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார். இங்கே சொல்கிறாரு, நீங்கள் போங்க. அந்த காலத்து ஆசாரியர்கள் மருத்துவம் தெரிந்தவர்கள், உடலை பரிசோதனை பண்ணி நோய் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லக்கூடிய படிப்பாளிகள். அதனால் அவங்க என்ன செய்கிறாரு? நீங்கள் போய் அவங்கக்கிட்ட காட்டுங்கன்னாரு. எப்போ தான் போய் காட்டணும்? எப்போ காட்டணும்? ஒருவன் குஷ்டரோகி எப்போ போய் ஆசாரியனுக்கு தன்னை காட்டணும்? சுகமான பிறகு தான் காட்டணும். இப்போ இயேசு இவர்கள் கீழ்ப்படுகிறார்களா என்பதை பார்க்கிறார். இவர்கள் கீழ்ப்படுகிறார்களா என்பதை பார்க்கிறார். இவர்களுக்கு என்ன பிரமாணம் தெரியும்? சுகமானாதான் ஆசாரியர்கிட்ட போகணும். 10 பேரில் ஒரு ஆள் கூட வாய் திறந்து அவருக்கு பிரமாணம் போதிக்கலை. அவருக்கு போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சொல்கிறத கீழ்ப்படியணும். அந்த சொல்கிறது பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும். அந்த பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறதுக்கு கீழ்ப்படிந்தா அங்கு அவர்கள் போகையில், அவங்க நிற்கக்குள்ளேயும் குஷ்டரோகியாக இருந்தாங்க, அவங்க நடந்து ஆசார இடத்துல போகக்குள்ளேயும் குஷ்டரோகியாக இருந்தாங்க. ஒருவேளை ஒரு பாதி தூரம் கடந்த பிறகு தானாகவே சுகமாகுது. உடம்பு தானாக சுகமாகுது. சுகமானாதான் ஆசாரியனுக்கு காட்டணும். போகும்பொழுதே சுகமாகி விட்டார்கள். கீழ்ப்படிதல் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கீழ்ப்படிதல் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சொல்லுகிற ஆலோசனை பைத்தியமாய் தோன்றினால் கீழ்ப்படி, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பைத்தியக்காரத்தன மாதிரி. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசியும் தாகம் உள்ளவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? அதான் பாக்கியவான்னா என்னது? பசிக்குது, சோறு இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னாக்கா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறாரு. பைத்தியக்காரமாக தோணல? துயரப்படுகிறவர்கள்
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கஷ்டப்படுறையா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பைத்தியமாத்தவன்ல, என் நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்தித்து தூஷித்தால் நீங்கள் பாக்கியவான்கள். ஐயா கஷ்டப்படுறையா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பைத்தியமாத்தவன்ல, அதுதான் ஆசீர்வாதம். உன் மூளைக்கு எதெல்லாம் புரியலையோ உன் ஆவிக்கு புரிஞ்சுதுன்னு அது ஆசீர்வாதம். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தை ஆவிலே உள்வாங்கி பார். உன் வாழ்க்கையில் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள். படிப்படியாக மேலே வர ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. சர்வ அங்கதகன பலி எங்கள் சர்வ வல்லர் இவனுக்கே, உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னத நல் ராஜனுக்கு, அசைவாட்டும் ஜீவ பலி எங்கள் அசைவாடும் தேவனுக்கு, அசைவாட்டும் ஜீவ பலி எங்கள் அசைவாடும் மாவின் ஒரு மெல்லிய பலி எங்கள் மெல்லிய நல் தேவனுக்கே, பிசைந்த மாவின் ஒரு மெல்லிய பலி எங்கள் மெல்லிய நல் தேவனுக்கே. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி, ஸ்தோத்திர பலி. ஆமென். ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும்படி சர்வ அங்கதகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கே, உதடுகளில் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னத நல் ராஜனுக்கே. ஒப்பு கொடுப்போம், உயர்வடைவோம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இன்றைக்கு யாரெல்லாம் உமக்கு பைத்தியக்காரராக வாழணும்னு தீர்மானத்தை எடுத்திருக்கிறாங்களோ தங்களுக்கு தாங்களே, அவர்களுக்கெல்லாம் இந்த வசனங்கள் கிரியை செய்து பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அநேகரை ரட்சிக்க தேவனுக்கு சித்தமாயிற்று, பிரியமாயிற்று என்றது போல இந்த பிரசங்கம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்கட்டும். உடைய நாமத்தை மேம்படுத்தும். உடைய வல்லமையுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கீழ்ப்படுதலின் ஆவி ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் காவலும் சமாதானமும் உங்கள் அனைவருடைய என்றென்று இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.